கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பினை கொடுத்தது தேவாதி தேவனுக்கு எங்கள் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். வந்தாரை வாழ்த்தி வரவேற்பது நம்முடைய தமிழர் பண்பாடு அல்லவா? அதே போல வந்திருக்கிறவங்க எல்லாம் நம்ம வாழ்த்தி வரவேற்கலாமா? முதல்ல போதகர்களுக்கு வணக்கம், சிறுவர் சிறுமியருக்கு வணக்கம், வாலிபர்களுக்கு வணக்கம், மற்றும் இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் இப்ப எதுக்காக நம்ம இங்க கூடி வந்திருக்கோம்னு தெரியுமா? அக்கா, நீங்க சொன்னாதானக்கா தெரியும். ஆமா ஆமா, நீங்க சொன்னாதானே தெரியும். அது என்னன்னா, இந்த வில்லிசை மூலமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? சரி, அதை நம்ம ஒரு பாட்டா பாடி ஆரம்பிக்கலாமா? திருப்பி சொல்றீங்களா? ஏன்பா இப்பதானே சொன்னேன், கவனிக்கலையா? நீங்களே யாரும் கவனிக்கலையா? அது மன்னிச்சுக்கோங்கக்கா, திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்களேன். சரிமா, சரி, எல்லாரும் தூங்காம கேளுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை பற்றி தான் இந்த வில்லிசை மூலமா பார்க்க வந்திருக்கோம். சரியா? ஓ அப்படியா? சரி சரி.
சரி, அதெல்லாம் சரி அக்கா. அக்கா, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நிச்சயமாக இருக்கா? ஏன்னா எங்க அப்பா, எங்க தாத்தா, அவரோட அப்பான்னு எல்லாரும் இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அவர் வரலையே. இத பத்தி கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்களா? ஆமா ஆமா சொல்றேன். அதுக்கு முன்னால இந்த பைபிள்ல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நீங்க நம்புறீங்களா இல்லையா? வானமும் பூமியும் ஒழிந்தாலும் இந்த பைபிள்ல இருக்கிற ஒரு வார்த்தையாகிலும் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. திருடன் வருகிற விதமா அவர் வருவார்னு பைபிள்ல இருக்கு. அந்த நாளையும் அந்த நேரத்தையும் பிதா ஒருவர் தவிர வேறு யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. சரியா? சொல்லுங்க கேட்போம். இரண்டாம் வருகைக்கு ஏதாவது அடையாளம் இருக்கான்னு கொஞ்சம் சொல்றீங்களாக்கா? கண்டிப்பா நான் சொல்றேன். அது என்னன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும், அப்புறம் லூக்கா 21ஆம் அதிகாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா யுத்தங்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும், பஞ்சம்,